அமெரிக்காவின் பிரபல வர்த்தக நிறுவனம் அமேசான் தற்போது ஒரு முக்கியமான சட்ட வழக்கில் சிக்கியுள்ளது. பல ரைட்டர் மற்றும் பப்ளிஷர்ஸ் கூட்டாக அமேசானுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். காரணம், ஆடிபிள் என்ற அமேசான் ஆடியோ புக் சேவையை பயன்படுத்தி அவர்கள் எழுதிய புத்தகங்களை அவர்கள் அனுமதி இல்லாமல் விநியோகித்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். நியூயார்க் மாநில நீதிபதி ஜார்ஜ் பி. டேனியல்ஸ் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அமேசானுக்கு இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என தெரிவித்தார். அதாவது, களின் வழக்கு செல்லத்தக்கது என்றும் இது முறையாக விசாரணைக்கு வரக்கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார்கள். இதுல புகழ்பெற்ற நாவல் ஆசிரியர்கள், சுயமரியாதை பதிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆடிபிள் கேப்ஷன்ஸ் என்ற வசதியை பயன்படுத்தி ஒலி புத்தகங்களுக்கு உரிய உரை வடிவங்களை உருவாக்கி வெளியிட்டதாகவும் இது களின் பதிப்புரிமையை மீறுகிறது என்றும் இதன் மூலம் அமேசான் நியாயமற்ற ஆதாயம் சம்பாதிக்கிறது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அமேசானின் பதில் மற்றும் ஆடிபிள் இதுவரை எந்த ஒரு பொதுவான கருத்தும் வெளியிடவில்லை. ஆனால் சட்ட ரீதியாக கடுமையான தடைகளை சந்திக்க நேரிடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த வழக்கு தொடரும் நிலையில் உள்ளது. எழுத்தாளர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது டிஜிட்டல் பதிப்புரிமை மற்றும் ஆடியோபுக் விநியோகத்தில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சவுண்ட் பாக்ஸ் நியூஸ்.